தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு அந்த வரிசையில் என்னென்ன மாதிரியான தகவல்களை நம்ம ஃபார்மில் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபார்ம் வந்துருச்சான்னு கேட்டால் இன்னும் ஃபார்ம் வரல. நம்ம தெளிவாக சொல்கிறோம், ஃபார்ம் இன்னுமே வரல. ஆனால் இந்தந்த விஷயங்களை நீங்கள் வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்ம் வந்த உடனே அந்த தகவலை கொடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், இதெல்லாம் தான் கடந்த தடவை கேட்டாங்க. நிறைய பேர் ஃபார்ம் கொடுத்த உடனே இந்த தகவலை கொடுக்க முடியாததுனால, ஏன்னா இதெல்லாம் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், இதை நம்ம கொடுக்க முடியாதனால அவங்க லேட் பண்ணாங்க. லேட் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபார்ம் சப்மிட் டேட் முடிஞ்சிருச்சு. அவங்களால ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியல, வாங்க முடியல. அதுக்கப்புறம் அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இது வரையும் அவங்களுக்கு காசே கிடைக்கல. அதனால தான் சொல்கிறோம், இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு அந்த ஃபார்மில் கேட்பாங்க. ஃபார்ம் கொடுக்கும்போது உடனே இதை நீங்கள் வந்து தகவலை கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், இந்த 2500 ரூபா ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தகவல் சொல்லிக்கிறோம், இந்த புது ஸ்கீம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அப்படியே மாற்றி உங்களுக்கு மாண்புமிகு மகளிர் திட்டம்னு வர்றனால புது அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வரும்னு பெரும்பாலுமானவங்க சொல்கிறாங்க. 2 வித கருத்து இருக்குது. மொத்தமாக 2.5 லட்சம் மக்கள், மன்னிக்கும் 2.5 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கேட்டுட்டு இருக்காங்க. 2.5 கோடி 2.5 கோடியில் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2 கோடியாவது எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அந்த 2 கோடியில் இப்போ யார் வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.25 கோடி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 1.25 கோடியில் ஒரு 20,000 பேர்த்த வந்து 20 லட்சம் பேர்த்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இப்போ எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஏன் பிரிக்கிறாங்கன்னா அவங்க வந்து அப்போ இருந்துச்சு எலிஜிபிளில், இப்போ வந்து ஸ்கீம் மாறி இருக்கனால எலிஜிபிள் இல்லைன்னு பிரிக்கிறாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது 2 கோடி மக்களில் 1 கோடி மக்கள் தான் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம எடுத்துக்கணும். அப்ப என்ன அர்த்தம், 2 கோடி எலிஜிபிள், 1 கோடி தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னா இப்ப மறுபடியும் இந்த ஸ்கீம் வந்து மாறி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை அந்த 1 கோடி பேர்த்த அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு மிச்ச வாங்காத 1 கோடி பேருக்கு மட்டும் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் வாய்ப்பு. 2வது வாய்ப்பு இல்ல, 2 கோடி மக்களுக்குமே புதுசாக அப்ளிகேஷன் கொடுத்து அப்புறம் தான் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏன் அப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடிலாம் அப்படிதான் ஸ்கீம் மாறும்போது என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஆள் சேர்த்தும் போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அதனால இப்படியும் வாய்ப்பு இருக்குது, அப்படியும் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் மகளிர் உரிமை தொகை இதுவரையும் வாங்கலைனாலும் சரி, இப்போ தான் வாங்க போகிறீங்கனாலும் சரி, வாங்கிட்டு தான் இருந்தேன் ஆனாலும் எனக்கு வந்து 2,500 ரூபா இல்லைல்ல, 1000 ரூபா தானே வாங்கிட்டு இருக்கேன், 2,500 ரூபாய்க்கு நான் ஏதாவது செய்யணுமான்னு கேட்டிங்கனாலும் சரி, இந்த தகவலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இருந்தால் போதும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2,500 ரூபாய்க்கு வாங்கிக்கொள்ள முடியும். இப்போ அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த தடவை மகளிர் உரிமை திட்டத்துக்கு வாங்கின தகவல் என்னன்னா, முதல்ல ஆதார் நம்பர் வாங்கினாங்க. உங்களிடத்துல ஆதார் நம்பர் வந்து இருக்கணும். அந்த ஆதார் கார்டு வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நிறைய பேர்ட்ட ஆதார் கார்டு இருக்குது, ஆனால் அந்த ஆதார் கார்டே எக்ஸ்பிரி ஆன மாதிரி இருக்குது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டில் வந்து ஃபோன் நம்பர் இணைக்காமல் வச்சுருக்காங்க. சிலர் வந்து ஒரு யூஸ் இல்லாத ஃபோன் நம்பரை இணைச்சி வச்சுருக்காங்க. யூஸ் இல்லாத ஃபோன் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இணைச்சிருப்பாங்க, ஆனால் அந்த நம்பர் இப்போ வந்து அவங்கள்ட்ட என்ன இருக்காது, காசு கட்டாமல் போய் ஏதோ ஒன்று வந்து டிஸ்கனெக்ட்லாம் ஆயிருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆதார் வாங்கின காலமே எப்பயோ இருந்துச்சு. அப்போ இருந்த ஃபோன் நம்பர்லாம் எல்லாரும் இப்போ வச்சுருக்காங்களான்னு தெரியல. இப்போ நிறைய காசு மாறி உங்களுக்கு ரேட்லாம் மாறதுனால ஆளாளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு ஆதார் கார்டில் ரொம்ப முக்கியம், ஃபோன் நம்பரையும் சேர்த்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் கேட்பாங்க. உங்களுடைய பெயரை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கணும். யார் பெயர்னா, யார் வந்து மகளிர் உரிமைக்காக அப்ளை பண்ணுறாங்களோ அந்த பெண்மணியுடைய பெயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை எண்ணு கேட்பாங்க. குடும்ப அட்டை எண்ணு என்னது, ரேஷன் கார்டு நம்பர். அந்த ரேஷன் கார்டு நம்பரை நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் பல சிக்கல் இருக்குது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, ரேஷன் கார்டு நம்பர் கொடுக்குறீங்க, ஆனால் அந்த ரேஷன் கார்டில் உங்கள் பேரே இணைச்சிருக்க மாட்டாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோன்னா, நம்ம பேர் இருக்கோ இல்லையோ அங்கே இருக்கிற பொருள் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுக்காக அப்படியே நம்ம கொடுக்க முடியாது. அந்த ரேஷன் கார்டில் நம்மளுடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கணும். அதே மாதிரி அந்த ரேஷன் கார்டில் இருக்கிற ஒரு தலைவிகளுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. உங்க குடும்பத்துல நீங்களும் இருக்கீங்க, உங்க மாமியாவும் இருக்காங்கன்னா ஒருத்தவங்க தான் வாங்க முடியும். அதனால நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரேஷன் கார்டில் உங்க பேர் இருக்கணும். நிறைய பேர் இதை எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாகி வந்திருப்பாங்க, சரி அப்புறமா இணைச்சிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அதனால என்ன ஆயிருக்குன்னா, இணைச்சிருக்க மாட்டாங்க. உடனே ரேஷன் கார்டுன்னு கேட்டோன்னா அவங்க குடும்பத்துடைய ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. உங்க பேரை இணைச்சிட்டு தான் நீங்க கொடுக்கணும். அதனால குடும்ப அட்டை எண் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த அட்டை எண்ணில் உங்க பேர் இருக்கணும். அதுல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். சிலர் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்து 2 பேர் 3 பேர்லாம் என்ன பண்றாங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குலாம் வரல. ஒரே வீட்டில் 2 பேர் 3 பேர் இருந்தாலும் கூட இப்போ 2 மருமக இருக்காங்க, ஒரு மாமியா இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து நான் குடும்ப தலைவின்னு அப்ளை பண்ணலாம் இந்த நம்பரை யூஸ் பண்ணி. ஆனா அப்படிலாம் உங்களுக்கு எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி வராது. அதனால குடும்ப அட்டை எண் கொடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்க பேர் இணைச்சிருக்கணும். அந்த குடும்பத்துல நீங்க தான் குடும்ப தலைவியாக வந்து அந்த காசை வந்து கிளைம் பண்ற மாதிரி இருக்கணும். வேற யாரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணா கிடைக்காது உங்களுக்கு. இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா,
திருமண நிலை, உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கறத நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடு பத்தியான தகவல்கள். இப்போது நீங்க இருக்கிற வீடு வந்து சொந்த வீடா வாடகை வீடான்னு கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அப்ப வாடகை வீடா இருந்தா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கீங்களா வீடு, அந்த வீட்டு பத்தியான தகவல்னு சொல்லும் போது உங்களுடைய கரண்ட் பில் எண் கேக்குறாங்க. ஏன் வந்து கரண்ட் பில் எண் கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கரண்ட் மேல யூஸ் பண்றவங்களுக்கு இப்ப நமக்கு வந்து சொல்லியிருக்காங்களா 2 மாசத்துக்கு 500 யூனிட்டுக்குள்ள இருந்தா நமக்கு 200 யூனிட் ஃப்ரீன்லாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி 2 மாசத்துக்கு இத்தனை யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ கரண்ட் பில்லே யூஸ் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களாலேயே முடியலன்னு தான் இந்த ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதை விட்டுப்பட்டு அவங்க மாசம் 10,000 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய லாடு லபகுதாசா இருப்பாங்க. அதனாலதான் வந்து என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க எவ்வளவு பெரிய வசதி படைச்சவங்களா இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு நாம போய் மாசம் 2,500 ரூபாய் கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க கவர்மெண்ட். இது ஒரு நியாயமான கோரிக்கை தான். நீங்க வந்து யோசிச்சு பார்த்தாவே தெரியும். மாசத்துக்கு ஒரு 2 மாசம் செய்து ஒரு 1000 ரூபாய் கட்டுறாங்க, ஒரு 2000 ரூபாய் கட்டுறாங்கன்னா மேக்சிமம் அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்கு இந்த ஸ்கீம் கிடைக்காது. அதனாலதான் அந்த அட்டை எண் கேட்கறாங்க. நிறைய பேர் வந்து நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம், நாங்க எப்படி வந்து கொடுக்கறது, நாங்க ஆன்லைன்ல கட்டுறோம், நாங்க எப்படி கொடுக்கறதுன்னு கேக்குறீங்க. நீங்க கடைசியா கட்டின பில்ல கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுக்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அப்ப வந்து வீடு சொந்தமா இல்லையான்னு சொல்லணும். வீட்டுடைய கரண்ட் இது இருக்கு பாருங்க, அந்த நம்பர் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கணும். பேங்க் டீடைல்ஸ்னா உங்களுக்கே தெரியும், பேங்குடைய பெயர், நீங்க எந்த வங்கியில வந்து இருக்கீங்களோ அந்த வங்கியுடைய பெயர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த வங்கியுடைய கிளை, அந்த பிரான்ச்சுடைய பேரு, அதுக்கப்புறம் வங்கியுடைய எண் கொடுக்கணும். அந்த IFSC கோடு அதெல்லாம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொடுக்கணும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு சந்தேகம், நான் என்னோட தான் கொடுக்கணுமா, எங்க வீட்டுக்காரத்து கொடுக்கலாமான்னு. உங்களோடது தான் கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய அக்கௌண்ட் இருந்தாலும் ஏதோ ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் கொடுக்கணும். அந்த ஒரு அக்கௌண்ட்ல ஆதார் நம்பர் லிங்க் ஆகி இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதார்ல ஃபோன் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும், பேங்க்ல ஆதார் லிங்க் ஆயிருக்கணும். இது இருந்தாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேங்க்குக்கு தான் உங்களுக்கு காசு போடுவாங்க. ஆதார் நம்பர் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் ஆகாட்டினா உங்களுக்கு காசு வராது. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும் கொடுத்துருங்க. இப்ப இதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியா அவங்க குடும்பத்துல எத்தனை பேரு, அவங்க என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு கொடுக்கணும். ஏன் வந்து என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இது எதுக்காக கொடுக்குறாங்க, நம்ம சொன்ன மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்தை பார்த்து கொடுக்குறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க கணவர் வந்து ஒரு வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு, ஓகே, அதை எடுத்துப்பாங்க. உங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 2 மகன்களும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தாராளமா கிடைச்சிரும். இதே 2 மகன்களுமே சம்பாதிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க பார்ப்பாங்க, இத்தனை பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு, இதுல வேற இந்த அம்மாவுக்கும் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப புரியுது, அவங்களுக்கு அதிக கரண்ட் பில் கட்டுறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல அதிக வருமானம் சொல்றதோட அதிக நபர்கள் வருமானம் சம்பாதிச்சா கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டாவது பட்சமா தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்டை வந்து வாங்குறாங்க. இந்த தகவல்லாம் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரெடியா இருந்தா உங்களுக்கு ஃபார்ம் வர்றப்ப நம்ம சொல்லுவோம், ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். இப்பவும் சொல்றேன், ஃபார்ம் இப்ப வரல, ஆனா வந்துரும்னு எதிர்பார்க்கப்படுது சீக்கிரமே. 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே சமயத்துல வந்து வந்துட்டா என்ன தகவல் கொடுக்கணும்னா, நம்ம சொன்ன மாதிரி ஆதார், குடும்ப அட்டை எண்ணு, இந்த மாதிரியான EB நம்பரு, சொந்த வீடா இல்லையா, அப்புறம் வந்து இதெல்லாம் கொடுத்து போட்டு 4 சக்கர வாகனம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் தான் கேட்பாங்க. அப்ப இந்த தகவல்லாம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களும் ஃபில் பண்ற மாதிரி வருமா, இல்ல வாங்காதவங்க மட்டும் ஃபில் பண்ற மாதிரி வருமானு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம கரெக்டா அப்டேட் போட்டுட்டு தான் இருக்கிறோம். SAR முதல் கொண்டு நம்ம எல்லா அப்டேட்டும் போட்டுட்டு தான் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க, அப்பதான் உடனே உங்களுக்கு தகவல் கிடைக்கும். மறக்காம நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்டான தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.